பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல முதல்ல 21வது வசனத்தின்படி அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சொற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அந்த மறுரூபப்படுத்துவதற்காக நாமை சாகடிக்கிற மரணம், பாவத்துக்கு மரிக்கிற மரணம், அதற்கு உன்னை நடத்த வேண்டியது சுயத்துல வராது. உன்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணி நீ கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை அந்த சுவிசேஷத்திற்கு கொடுக்கிற காரியத்தில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்திலிருந்து படிச்சு பாரு. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் என்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் உன்னை இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வருகிறதோ, இயேசுநாதருடைய ஒரு புடமிடப்பட்ட சத்தியமான வார்த்தை, யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வார்த்தை. சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. சத்தியத்தை அறிவீர்கள் சொன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. நம்முடைய சாதாரணமான தன்மையில இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கிறது இல்ல. இயேசுநாதர் சொன்னார், வேதம் சொல்லுகிறது, அப்படி கனம் பண்ணி சிந்திக்காம சம்பவிச்சுட்டு போயிட்டு இருப்போம். அங்க என்ன சொல்றாரு யோசிப்பாரு. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து எனக்கு பின் செல்லாத எனக்கு மாத்திரவான் அல்ல. நீ என்ன செய்யணுமா? வெறுக்கணுமா? சொல்றவர் யாரு? உன்னை மண்ணுல மாமிசத்துல சிருஷ்டித்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் இதெல்லாம் செய்யும் போது பிதாவாகிய தேவனுடைய வாயில் வார்த்தையாக இருந்து நடப்பித்த கிறிஸ்து. உன்னை நீ வெறுத்து அந்த வெறுக்கிற அந்த தன்மையில உன் மாமிசத்தை அழிக்கிற உன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாவிட்டார், உன் சிலுவை உன்னுடைய மாமிசத்தின் கிரிகளை அழிக்கிற சிலுவை, அதை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாவிட்டால் எனக்கு சம்பந்தப்பட்டு என்னோடு ஐக்கியப்பட்டவன் அல்ல, எனக்கு பாத்திரவன் அல்ல என்று சொல்லுகிறாரே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை 34ஆம் வசனத்தை உள்ளபடி, வீரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க, வீரியன் பாம்பு குட்டிகளே என்று இந்த ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய திருவாய் மொழிந்து பேசினார் என்றார். ஒரு நாளும் அவர் வாயில வஞ்சனையோ பொய்யோ ஏமாற்றோ கெட்ட வார்த்தை எதுவுமே அவர் வாயில புறப்பட்டதில்லை என்று பேசி சபை போல் சொல்லி விடுகிறார். அவர் சொல்லுகிறார், வீரியன் பாம்பு குட்டிகளே. மத்தேயு 3ஆம் 8ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானன் சொல்லுவார், வீரியன் பாம்பு குட்டிகளே. நம்ம என்ன பாம்புக்கு பிறந்தோம்? வலுசர்ப்பத்துக்கு பிள்ளையா? கட்டு விரியன் முட்டையை அடைகாத்து அதை நெய்து வலையினால பின்னி கற்பத்தின் கணினி சொல்லி அதுக்கு பத்திரப்படுத்தி, ஏன் உழைச்சிடாத, ஏன் தொட்டுறாத, ஏன் தெரிஞ்சுப்படுத்துறாத, ஏன் நிமிர்ந்துப்படுத்துறாத, ஏன் அப்படி படுக்காத, இப்படி படுத்துக்காதடி சொல்லலாம் சொல்லி அதை பாதுகாக்க முடியா. அவர் சொல்றாரு, கட்டு விரியின் முட்டைகளை உண்டாக்கி அதை அடகாக்குறாங்களா வைத்துள்ளாங்க. வேதம் ஒன்ன குறித்து என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிவீர்கள், நீ கட்டு விரியன் முட்டையை தான் அடகாத்து 10 மாசம் சுமக்கிறா, விரியன் பாம்பை தான் பிரசவிச்சிருக்கிறா, நீ பாம்பு உள்ள விரியன் பாம்பு என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? இந்த மாமிசத்தின் தன்மை அறிந்து சொல்லுகிறார். இந்த மாமிசத்தில் ஜெனிக்கிப்பிக்கப்பட காரணமாயிருந்த பிசாசு உன்னை ஆட்கொண்டு நீ பிரசவித்தாய், நீ பிறந்தாய் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துக்குள்ளால் ஆழமா போய் சிந்திக்காம சில வார்த்தைகள் அப்படியே மேற்பூச்சா கேட்டவுடனே கொதித்து எழுந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய வேதம் மாறாதது, சத்தியம் மாறாது. சத்தியத்தை அறிவீர்கள். ஆமென். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். நீ பேசும்போது நீதி விளங்கும், நீ நியாயந்திருக்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கை எடுக்கிறேன் என்று தாவீதரசர் சொன்னார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாவத்தில் கற்பம் தரித்தார், துர்க்குணத்தில் உருவானே, மாமிச சிந்தையில் உருவானே, மாமிசத்து கிரியில் உருவானே. அது சாத்தானுடையது, தேவனுக்கு விரோதமான பகை என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். இந்த கிரியையை சாகடிக்கிற ஒரு மரணத்தை அறுதியாக கொண்டு நீ ஜீவிக்க வேண்டுமானால், அதற்கு ஒரு முடிவு கட்டுகிற மரணத்தை நீ அறிய வேண்டுமானால், எனிபடி 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எனிபடி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
மரணத்தை பரிகரித்து இந்த மரணத்தை உனக்குள்ள நீ அடையாமலே இந்த மரணத்தை அடைந்து திரும்ப உயிர்த்தெழுந்து வரணும்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் நடக்கிற காரியம். முதல் பேரானவர் அவர். உன்னிடத்துல இந்த மரணத்தை அனுமதிக்கணும், ஆனா பரிகரிக்க வேண்டும் என்று போல் சொல்லுகிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனம் படிச்சேன்னா, அவர் மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம், இந்த மரணத்தை உனக்கு வராம தனக்குள் போட்டுக் கொண்டது நிமித்தம். இந்த மரணம் மாமிசத்தின் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை பின்பகுதி படிமா, பரிகரித்து ஜீவனையும் அதன் பிறகு நிரந்தரமான ஒரு ஜீவன். நீ என்னத்தை சாப்பிட்டு எவ்வளவு கூண்டுக்குள்ள எப்படி கொண்டு பாதுகாத்து கொண்டாலும் மரணம் தானாக வந்து சேரும். அதனால மரணம் மஸ்ட், அதை சந்திக்காம மனுஷனுக்கு முடிவு இல்லை. அந்த மரணத்தை பரிகரித்தவர், அந்த மரணத்தை உத்தரித்தவர், உனக்கு வராம தனக்குள் போட்டுக் கொண்டவர், அவருக்குள் நீ உன்னை எப்படி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நான் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின. அதற்கு நான் யாரா இருக்கிறேன்? அதற்கு நான் அப்போஸ்தலனா, சுவிசேஷகனா, மேய்ப்பனா, போதகனா, தீர்க்கதரிசியா இருக்கிறேன். சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கலன்னா இந்த மாமிசத்தை குறித்த இதனுடைய நிரந்தரமற்ற தன்மை, ஒரு அழிவை நோக்கி இருக்கிற இந்த மனிதனை குறித்த தன்மை உணர்த்தப்படாது. அதனால மகிமை அடைகிற அந்த காரியத்தை அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமை சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். அப்ப மகிமை அடைகிற வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டம் ஒண்ணு என்ன ஆக்குவது? குமாரனுடைய சாயல் கோப்பாய் மறுரூபப்படுத்துவது என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா.